கையில ஆட்சியை கொடுத்து பாருங்க, வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றத்தை நடத்துவேன்னு 2021 வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஸ்டாலின். ஆனா சொன்னதை செய்யவே இல்லை. மொத்தமாக 162 நாட்கள் மட்டும்தான் சட்டமன்றம் கூடி இருக்கிறது. ஆண்டுக்கு 32 நாட்கள் மட்டுமே சட்டமன்றம் நடைபெற்றுள்ளது. திட்டங்களை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என கேட்டால் நிதி இல்லை என சொல்வார்கள். ஆனால் சட்டமன்றத்தை நடத்த அப்படி எந்த சிக்கலும் இல்லையே. சொன்னபடி ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்றத்தை நடத்தி இருக்கலாமே, ஏன் நடத்தவில்லை? கொடுமை என்னவென்றால் 1952 முதல் இதுவரை மிக குறைவான நாட்கள் சட்டமன்றத்தை நடத்திய ஒரே ஆட்சி இந்த திமுக ஆட்சிதான். ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொல்வதையெல்லாம் தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? குறைந்த நாட்கள் மட்டுமே சட்டமன்றம் நடைபெற்ற நிலையில் 201 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 78% மசோதாக்கள் பெரிய விவாதம் எதுவுமின்றி ஒரே நாளில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனநாயகம் என்பது சிறிதுமின்றி இந்த ஆட்சி நடைபெற்றிருப்பதற்கு இதுவே சாட்சி. அதே சமயம் ஸ்டாலின் சட்டமன்றத்தை அதிக நாட்கள் நடத்தாமல் போனதற்கு காரணம் இந்த ஆட்சியில் நடக்கும் அலங்கோலங்களும் அந்த அலங்கோலங்கள் குறித்த எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளும் தான். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் 3 அமைச்சர்களும் முதலமைச்சரும் திக்கி திணறிய காட்சியை தமிழ்நாடே பார்த்தது. அதற்கு முன்பும் சரி, அதற்கு பிறகும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசுவதை ஸ்டாலின் அரசு ஒளிபரப்பவே இல்லை. யார் அந்த சார் என்ற விவகாரம் தொடங்கி இந்த ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முடியாமல் தான் ஸ்டாலின் சட்டமன்றத்தை நடத்துவதையே தவிர்த்து வந்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. கூட்டணி கட்சியினர் பஜனை பாடுவதை மட்டுமே விரும்பும் ஸ்டாலின் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச தயங்குவதும் தான் திராவிட மாடலாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அவலமான ஆட்சியை நடத்திவிட்டு இறுதி நேரத்தில் வெற்று விளம்பரங்களை செய்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறார் ஸ்டாலின். தமிழக மக்களா ஏமாறுவார்கள்? ஏமாற்ற நினைப்பவர்களை ஏமாற்றுவார்கள்.